இது இன்றைய மன்னா, இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா, இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று திருவருகை காலத்தினுடைய 4ஆம் வாரம். 3 வாரங்களாக இந்த திருவருகை காலத்திலே நம்மை தயாரித்திருக்கிறோம். இதோ சிறப்பாக இந்த 4வது வாரத்திலே அன்பின் வாரம் என்று அழைக்கப்படுகிற இந்த வாரத்திலே கூட இயேசுவினுடைய பிறப்பு அருகிலே அண்மையிலே இருக்கிறது. அவருடைய பிறப்பை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே அன்புள்ள மக்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த 4 மெழுகு திரிகளை ஏற்றி இந்த 4வது திரியாக, அன்பின் திரியாக, அன்பை பற்றி தியானிக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த அன்பை வைத்துத்தான் அனைத்து வாசகங்கள், முதல் வாசகம் திருப்பாடல், 2ஆம் வாசகம் நற்செய்தி கூட எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அன்பு ஒரு மனிதனுக்கு மிக மிக சிறந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு அவன் அடையாளத்தை கண்டு கொண்டால், அந்த அன்பை அவன் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தினாள் என்றால் நிச்சயமாக அவன் நல்ல மனிதனாக, மாமனிதனாகவே வாழ்வான் என்று இந்த அன்பை மிக முக்கியமாக வைத்து வாழவே நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அன்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. அன்புதான் ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோடு நாம் உறவை ஐக்கியப்படுத்த உதவியாக இருக்கிறது. அன்புதான் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய பாலமாக இருக்கிறது. இந்த அன்பு என்கிற ஒரு பாலம் இல்லை என்றால் அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் ஒரு பெரிய கேப், நம்மால் போக முடியாது. எனவே கடவுள் அன்பாக இருக்கிறார். அன்பு கடவுள் அல்ல, கடவுள் அன்பாக இருக்கிறார். மனிதர்களாகிய நாம் அன்பாக இருக்கிறோமா? அந்த இயேசுவை நம் உள்ளத்தில் பிறக்க செய்வதற்கு அன்புள்ள மனிதர்களாக இருக்கிறோமா? அன்பு எப்படிப்பட்டது? தூய பவுல் நிறைய இடங்களில் சொல்றாருல, பொறுமை உள்ளது, யாருக்கும் வஞ்சகம் நினைக்காது, தீங்கு நினைக்காது, பொறுமையாக இருக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இப்படிப்பட்ட நல்ல பண்புகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் அன்பிலே வாழுகிறார். அந்த அன்பு ஒரு மனிதனை ஒரு பக்குவப்படுத்துகிறது, ஒரு யதார்த்தத்தை சொல்லுகிறது, உண்மையை சொல்லுகிறது, உண்மையான பண்புகளை வெளிக்கொண்டு வருகிறது. அந்த அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா கோபம் வரும், பகை உணர்வு வரும், தான் என்ற ஒரு சுயநலம் வரும், மற்றவர்களை அழித்து விட வேண்டும், அவர்கள் பெயரை கெடுக்க வேண்டும், நான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும். இது எல்லாமே அன்பு இல்லாத பொழுது வருகிறது. அன்பு இருந்தால் நிச்சயமாக அங்கு அன்பு மட்டும்தான் இருக்கும், நல்ல குணங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த அன்பு கடவுள் இல்லையா? அந்த கடவுளுடைய அன்பில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில அந்த அன்பு நிலையா இருந்துச்சு, உண்மையா இருந்துச்சு, யதார்த்தமா இருந்துச்சு. அதனால தான் அந்த கடவுள் மனிதனை தேடி வருகிறார், மனிதனை மீட்க வேண்டும் என்று வருகிறார், மனிதரால் ஒதுக்கப்பட்டவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வருகிறார். இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. இயேசுவினுடைய அன்பு உச்சத்துக்கே போனதுங்க. எந்த உச்சம்? என்னுடைய மக்களுக்காக எனது உயிரையே நான் கொடுக்கிறேன். சிலுவையில் அவ்வளவு அவமானங்களை தாங்கி, அவ்வளவு துன்பங்களை தாங்கி, எதுவும் பயந்து ஓடிடாம ஏன் மக்களை மீட்பதற்காக நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தனது உயிரையே சிலுவையிலே மறித்து கொடுத்தார் இல்லையா? அதுதாங்க அந்த அன்பினுடைய உச்சம். ஆம் பிரியமானவர்களே, இந்த அன்பின் வாரத்திலே நான் பிறரை அன்பு செய்கிறேன் என்றால் என்னை நான் இழக்க தயாராக இருக்கிறேனா? என்னை பிறருக்காக கொடுக்க தயாராக இருக்கிறேனா? சுயநலத்தை மறுத்து பிற நலத்தை விரும்புகிற மனிதனாக இருக்கிறேனா என்று சிந்தித்தவர்களாக இந்த வாரத்தை அன்பின் வாரமாக, ஒரு அன்புள்ள மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். இந்த அன்பின் வாரத்திலே இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களை கூட நாம யோசித்து பார்க்கலாமே. முதல் வாசகம் எசாயாவினுடைய புத்தகம் பிரிவு 7 இறைவார்த்தைகள் 17 எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எசாயா இறைவாக்கினர் தொடர்ந்து 3 வாரங்களாக அவருடைய வாசகத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு எதிர்பார்ப்பு, இந்த காலம் வருகிறது, இந்த காலம் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நடக்க முடியாததெல்லாம் நடக்க போகிறது என்று சொல்லி எசாயா இறைவாக்கு உரைப்பதாகவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்.
இன்னைக்கு சிறப்பாக எந்த இறைவாக்கு சொல்றாரு அப்படின்னா, குறிப்பாக எசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10 to 14 முடிய பகுதியில ஆண்டவர் ஆகாசை நோக்கி கேட்கிறார், ஒரு அருள் அடையாளத்தை கேளுப்பா. அந்த அருள் அடையாளத்துல வானுக்கும் மண்ணுக்கு பூமிக்கும் உள்ள இணைப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அடையாளத்தை கேளு அப்படின்னு. உடனே ஆகாசு சொல்லுவார், நான் அவ்வளோ முட்டாளா? நான் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவரை கடவுளை நான் சோதிக்க மாட்டேன். நான் யாரு கடவுளை சோதித்து பார்க்கறதுக்கு? அவர் வலிமை வாய்ந்தவர், நான் கேட்காமலே அவர் உண்மையானவர், உயர்ந்தவர் என்பது எனக்கு தெரியும், எல்லாமே அவரால் செய்ய முடியும் என்பது தெரியும் என்று ஆகாசு கடவுளுக்கு சொல்கிறார். இதைத்தான் அப்படியே எடுத்து எசாயா சொல்றார், பாருங்க, நீங்கள் அற்ப மனிதர்களாக இருக்கிறீர்கள், அடையாளத்தை கேட்கிறீர்கள். கடவுள் பொறுமையோடு இருக்கிறார், அவர் எத்தனை நாட்கள் தான் பொறுமையோடு இருப்பார். எனவே நீங்கள் அடையாளம் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அடையாளம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஒரு அடையாளம் தோன்ற போகிறது. ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே ஒரு கரு உருவாக்கி ஒரு மகன் பிறக்க போகிறான் என்று சொல்லி அன்னை மரியாளை பற்றி சொல்லி இயேசுடைய பிறப்பை பற்றி முன் அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதுதான் ஒரு உண்மை. கடவுள் அந்த வெளிப்பாடு பாருங்க, கடவுள் இப்படி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, ஓகே நானே வரேன் அப்படின்னு வராரு இல்லையா? இதுதான் அன்பு. அந்த மக்கள் மத்தியில் நானும் வாழ்ந்து அவர்களை புரிந்து கொள்ளுகிறேன், அவர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறேன் என்று அந்த அன்பை வெளிப்படுத்தவே வருவதாக எசாயா இறைவாக்கினர் அழகாகவே முதல் வாசகத்திலே சொல்லுகிறார். இன்றைய திருப்பாடல் 24 கூட மீட்பர் ஒருவர் பிறக்கப் போகிறார், அவருடைய வருகை பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் கூட இயேசுடைய பிறப்பினுடைய அறிவிப்பை அவரும் சொல்லுகிறார். அன்புக்குரியவரே, இந்த 2 வாசகங்களை வைத்துத்தான் 2ஆம் வாசகம் கூட பவுல் ரோமையருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என் அன்பு மக்களே அப்படின்னு, அன்பை பற்றி நான் அன்பில் உயர்ந்தவனாக இருக்கிறேன், உங்களை கடவுள் இயேசு அன்பு செய்ததனால் தான் அந்த அன்பின் வெளிப்பாடாகவே உங்கள் ஒவ்வொருவருமே என்னால் சந்திக்க முடிந்தது. அந்த அன்பு இல்லை என்றால் நான் உங்களை சந்தித்திருக்க முடியாது, இந்த நற்செய்தி அறிவித்திருக்க முடியாது. எனவே நீங்கள் இயேசுவின் அன்புள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ரோமை நகர மக்களுக்கு அழகான ஒரு கடிதம் எழுதுகிறார். அப்ப அந்த நற்செய்தி நான் இப்பொழுது அனுபவிக்கிறது, நான் துன்பங்கள், இன்பங்கள், நற்செய்தி அறிவிப்பு எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கொடையாக கருதுகிறேன் என்று சொல்லி பவுல் அந்த அன்பை எப்படி பாருங்க, இயேசுவினுடைய பிள்ளைகளை எல்லாம் சித்திரவதை செஞ்சு அவமானப்படுத்தி அவர்களை அடித்து கொண்டவர் அந்த அன்பை உணர்ந்த பிறகு, அன்பாக இருந்த பிறகு, அந்த அன்பின் ஆண்டவரை முழுமையாக சுவைத்த பிறகு அவரும் அன்பாக வாழ ஆரம்பிக்கிறார். அந்த அன்பினுடைய உச்ச கட்டத்தில் அவர் தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறார், சிறையில அவமானப்படுகிறார். பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் இயேசு பற்றியே எழுதியிருக்கிறார். பாருங்க, அவ்வளவு கடிதங்கள் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு இயேசு மீது அவர் அன்பு வைத்திருந்தார். இயேசுவினுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள் மீது அவர் அன்பு வைத்திருந்தார். அதனால்தான் தன்னுடைய சுயநலத்தை பார்க்காமல் பிறருடைய நலனுக்காகவே இயேசுவினுடைய உண்மையான நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார். இதை அடிப்படையாக வைத்து இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி கூட மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 11 நம்ம படிக்கிறோம். அந்த நற்செய்தியில வானதூதர் யோசேப்பை சந்திப்பார். பாருங்க, இப்போ அவருக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அந்த குழப்பமான சூழ்நிலையில நான் எப்படி இந்த மரியாதை விட்டு செல்றது அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு பொதுவா அந்த காலத்துல யூத கலாச்சாரப்படி ஏதாவது ஒரு பெண் தவறு செஞ்சுட்டா அந்த ஆணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதாங்க, அவங்களை அப்படியே சித்திரவதை பண்ணி கல்லால எரிஞ்சு கொண்டு அவங்களை அவமானப்படுத்திடுவாங்க. அதுதான் மனிதனுடைய குணம். ஏன்னா ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் தாழ்ந்தவர்கள், அவர்களை அடிமைப்படுத்திடுவாங்க, அவங்கள கொன்று போட்டுடுவாங்க. அவங்க ஏன்னா ரொம்ப தாழ்ந்தவர்கள் இல்லையா? அப்ப அந்த ஒரு மனநிலை யோசேப்புக்கும் இருக்கணும், ஏன்னா அவரும் ஒரு ஆண் தானே. ஆனா அந்த யோசனை அவருக்கு இல்லை. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாக, ஒரு ஆணாக இருப்பதை நம்ம இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இந்த நற்செய்தியிலே தெளிவாகவே மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகிறார், இவர் குழப்பத்தில் இருந்தார். எப்படி விட்டுட்டு போனாலும் பிரச்சனையா இருக்கும், கூட இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு குழப்பத்துல ஒரு அமைதியான ஒரு நிலையில இருக்கிறார். அந்த நேரத்தில் கனவுல வானதூதர் தோன்றி சொல்றார், கவலைப்படாத யோசேப்பே, இது கடவுளுடைய திட்டம், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று சொல்லி அந்த எசாயாவுடைய இறைவாக்கியை இங்கு மீண்டும் நினைவுபடுத்துவதாகவே இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒவ்வொரு வாசகங்களும் சிறப்பாக திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்திலே அருமையாக
ஒன்றன் பின் ஒன்றாக தியானிப்பதற்கு அவ்வளவு அருமையான ஒரு வாசகங்களை கொடுத்திருக்கிறது. இதற்கு காரணம் திரு அவை கூட நம்மை அன்பு செய்கிறது. அந்த அன்பு எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுங்க. இந்த அன்பு திரு அவையில எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இன்று நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவளாக இருக்க முடியாது. திரு அவை நம்ம ஒவ்வொருவரையுமே அன்பு செய்கிறது. ஏன்னா இந்த திரு அவை இயேசுவால் உருவாக்கப்பட்டது. பல்வேறு பிரிவுகள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு எதிர்பாராத சிந்தனைகள் வந்தால் கூட இறைவன் நம்மை அன்பு செய்கிறார், இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், இறைவன் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்திலே ஒரு மைய கருத்தாக இருப்பது என்னவென்றால் 3 நல்ல பண்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, நம்பிக்கை. நமது நம்பிக்கை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முதல் வாசகத்தில் எசாயா இறைவாக்கினர் சொல்றாரு இல்லையா, ஏன் இப்படி சந்தேகப்பட்டு அடையாளங்களை கேட்கிறீங்க, நம்பிக்கையோடு இருங்க. அந்த நம்பிக்கை மிக சிறந்தது. 2வது, பணிவு. ஒரு பணிவோடு கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லி அவர்தான் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவன் என்று ஒரு அன்பாக வாழ ஒரு பணிவு என்கிற நல்ல பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இறுதியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். யோசேப்பு குழப்பத்தில் இருந்தாரு, பெரிய அவமானத்தை சந்திக்க போறாரு, பயந்து ஓடலான்னு நினைச்சிட்டு இருந்தவர் கடவுள் சொன்ன உடனே அவர் கேட்டு கீழ்ப்படுகிறார். பாருங்க, அப்ப இந்த 3 நல்ல பண்புகளை என்னுடைய வாழ்க்கை நான் கொண்டு வருகிற பொழுது எனது வாழ்க்கையில அந்த அன்பு என்கிற ஒரு நல்ல பண்பு சிறப்பாகவே அமைந்து விடுகிறது. கடவுள் மேல நம்பிக்கை, ஒரு பணிவு, ஒரு கீழ்ப்படிதல், இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகள். இது இருந்தா அன்பு மேலோங்கி வளரும். எனவே பிரியமானவர்களே, இது இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே அன்பின் வாரமாக அன்பை கொண்டாடணுங்க, அன்பை யோசிக்கணுங்க, அன்பை செயல் வடிவம் கொடுக்கணுங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிறவர், நம்மை தேடி வருகிறவர் இம்மானுவேல், நமது கடவுள் நம் உள்ளத்தில் பிறக்க இருக்கிறார். எனவே அன்பின் பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். அன்பை மட்டுமே நாம் பிறருக்கு கொடுப்போம், அன்பை மட்டுமே நாம் பிறரிடம் பெற்றுக்கொள்ளுவோம். அதுதான் எனக்கு உயர்ந்தது என்று நினைத்து பார்ப்போம். இந்த வாழ்க்கையில அழிந்து போகிற இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நிலையற்ற ஒரு பொருள் மீது தான் நம்ம ஆசை வைக்கிறோம், நிலையற்ற ஒரு உறவு மீது தான் நம்ம ஆசை வைக்கிறோம். நிலையாக இருக்கிற ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பொழுது அந்த அன்பு மேலோங்கி உயர்ந்து இருக்கிறது என்பதை புரிந்து இந்த வாரத்திலே மகிழ்ந்து வாழ, அன்பிலே வாழ முயற்சி எடுப்போம். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். திருவருகை காலத்தினுடைய 3ஆம் வாரத்திற்காக நன்றி. அன்பு தெய்வமே, இந்த வாரம் அன்பின் வாரம். இன்று அன்பு இல்லாமல் பல குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. அன்பை பகிர்ந்து கொள்ளாமல் பல மனிதர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். அன்பை உணராமல், கடவுளுடைய அன்பை உணராமலும் இருக்கிறார்கள். இந்த அன்பு எவ்வளவு சிறந்தது என்பதற்கு நீர் எடுத்துக்காட்டாக இந்த மண்ணுலகிலே வந்து வாழ்ந்து மறைத்து அனைவரையும் மீட்கிறே, அதுதான் உயர்ந்த அன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அன்பிற்காக எங்களை நாங்கள் இழக்க எங்களுக்கு ஆற்றலை கொடும் அன்பு தெய்வமே. இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோர் பிள்ளைகள் மத்தியிலே அன்பு நிலைத்திருக்க வேண்டும், கணவன் மனைவிக்குள் அன்பு நிலைத்திருக்க வேண்டும், இன்னும் தாய் தந்தையருக்குள் அன்பு நிலைத்திருக்க வேண்டும், நண்பர்களுக்குள் உடன்பிறப்புகளுக்குள் அன்பு நிலைத்திருக்க வேண்டும், வேலை செய்கிற இடங்களிலே நண்பர்கள் மத்தியிலே அன்பு நிலைத்திருக்க வேண்டும். இந்த அன்பு எல்லா இடங்களிலும் செயல்படுகிற பொழுது நாங்கள் அன்புள்ள, பரிவுள்ள, பாசமுள்ள மக்களாக மகிழ்ந்து வாழ்கிறோம். அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலே இந்த பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு செயல்களையும் திட்டங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். இவர்கள் உள்ளத்தை ஆசீர்வதியும், மன அமைதியை கொடுத்திடும். எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் துணையாக, தோழமையாக இருந்து இவர்களை வழி நடத்தட்டும். இவர்கள் எடுக்கிற நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தடையில்லாமல் நடக்க நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உமது பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து வழி நடத்தும் ஆண்டவரே. இதோ சிறப்பாக இதோ இந்த வாரம் முழுவதுமே நாங்கள் உம்முடைய வருகைக்காக மிக ஆவலோடு மகிழ்வோடு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பின் வாரத்திலே நாங்கள் அன்போடு உம்மை வரவேற்க தயாராக இருக்க எங்களுக்கு ஆற்றலை கூடும். எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
இந்த நாள் இனிய நாளாக இறையருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.